தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டிஜிட்டல் சேவைகள் சட்டத்தை மீறியதற்காக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒழுங்குமுறை ஆணையம் 1259 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு ட்விட்டரை வாங்கி எக்ஸ் என எலான் மஸ்க் பெயர் மாற்றம் செய்தார். அதன் பிறகு அந்நிறுவனத்தில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்களை பல நாடுகளும் தொடர்ந்து விமர்சித்து வந்தன. எக்ஸ் தளத்தில் பயனர் பாதுகாப்பு முறைகள் குறைவாக உள்ளன என பிரேசில், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் முன்பே எச்சரிக்கை விடுத்தன. சமீபத்தில் விசாரணையில் எக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை ஐரோப்பிய ஒழுங்குமுறை ஆணையம் முன்வைத்தது. பணம் செலுத்தினால் ப்ளூ டிக் பெறலாம் என பயனர்களை தவறாக வழிநடத்தியுள்ளதாகவும் இது தளத்தின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் செயல் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தளத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களில் தரவு குறித்து போதிய வெளிப்படைத்தன்மை வழங்கப்படவில்லை என்பதும் மற்றொரு முக்கிய குற்றச்சாட்டு ஆகும். மேலும் தளத்தில் பரவும் பொது தகவல்கள் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ய தேவையான தரவுகளை எக்ஸ் நிறுவனம் வழங்க மறுத்ததாகவும் ஐரோப்பிய ஒழுங்குமுறை அமைப்பு கூறியுள்ளது. தகவல் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டிய விதிகளை மீறியதால் எக்ஸ் தளத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது.